அருள் புஷ்பம் தந்தை அவர்கள் ஏற்றுகிறார்கள். குத்துவிளக்கின் இரண்டாம் முகத்தை மண்ணின் மைந்தர் அருட்தந்தை அவர்கள் ஏற்றுகிறார்கள். அடுத்ததாக புனித காணிக்கை அன்னை சபை அருட் சகோதரி அவர்கள் ஒளியேற்றுகிறார்கள். அடுத்ததாக காரியஸ்தர்கள் சார்பாக ஒளியேற்றப்படுகிறது. அடுத்ததாக மரியாயின் சேனையினர் சார்பாக ஒளியேற்றப்படுகிறது. தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் குடும்பங்களின் புகலிடமும் ஆகிய தூய கார்மேல் அன்னையின் திருநாளை கொண்டாட இறை ஆசிரை பெற்றுத்தர வந்திருக்கும் அனைத்து அருட்தந்தையர்களையும் மேமாலூர் பங்கு தந்தை அருட் சகோதரிகள் அனைத்து காரியஸ்தர்கள் பங்கு இறை மக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நம் ஊரையும் நம் மக்களையும் கண்ணின் மணி போல காத்து அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்களால் நம்மை வழிநடத்தி வரும் நமது அன்பு கார்மேல் அன்னைக்கு நன்றி செலுத்த இந்நாள் ஒரு உன்னதமான நாள். இயேசுவுக்கு அடுத்தபடியாக நம் வாழ்வில் நாம் அதிகம் நேசிப்பதும் நம்மை அதிகம் நேசிப்பதும் நமது அன்னை மரியாள் தான். சோர்ந்து போகும்போது நமக்கு தாயாய் இருந்து நாம் தடுமாறும் போது நல்வழி காட்டும் விண்மீனாய் ஒளிர்பவர். நம் ஊரின் எல்லையை காக்கும் அரணாக இருந்து தீமைகள் எதுவும் நம்மை அணுகாதபடி தன் தூய ஆடையால் நம்மை மூடி பாதுகாத்து வருகிறார். நம் ஊரில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களுக்காகவும் இளைஞர்கள், பிள்ளைகள், முதியோர்கள், நோயுற்றோர்கள் மற்றும் வெளியூர்களில் வாழும் உறவுகளுக்காகவும் மன்றாடுவோம். நம்மிடையே அன்பும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கவும் தூய கார்மேல் அன்னை தன் ஆசீர்வாத கரங்களை நம் ஊரின் மீது நீட்டி எப்போதும் நம்மை ஆசீர்வதிக்கவும் வேண்டி தொடரும் இத்தெய்வீக பலியில் பக்தியுடன் மன்றாடுவோம். கார்மேல் அன்னையினுடைய பெருவிழா திருப்பலிக்கு இறைநாளை தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றி இறையாசிரியர் தர வந்திருக்கின்ற பேரர் திரு அருள் புஷ்பம் அடிக்கலார் அவருடைய பெயராலும் நம்முடைய பாசத்துக்குரிய மண்ணின் மைந்தர்கள் பெயரால் நம்முடைய மறைவட்ட குருவின் பெயராலும்
இந்த வகையிலே இந்த திருப்பதியை நிறைவேற்றும் இளையாசிரியர் என்ற அனைத்து அழுத்தங்களுடைய உடலுள்ள நலனுக்காகவும் அவருடைய பரிசுகளுக்கும் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும் பங்கிலுள்ள எல்லா மக்களுடைய உடலுள்ள நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் வாகனங்கள் நல்லமுறையில் இயங்கவும் விவசாயம் செழிக்கவும் காவலை நலனுக்காகவும் பிள்ளைகளுடைய நலனுக்காகவும் குழந்தை வாக்கியம் வேண்டி செல்வோரின் தந்தையிலிருந்து குழந்தை வாக்கியம் கிடைக்கவும் இந்த வழியில் நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். மேலும் நம்முடைய ஆணையம் மிக அழகாக பொறிவுறுவதற்கு உதவி செய்யும் நம்முடைய உபகாரிகள் திரு லோகதாஸ் மரியாதை நலனுக்காகவும் அவருடைய பிள்ளை மார்க் அவருடைய நற்பிற்காகவும் ஷீலா டோரத்தி குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் அன்னை நன்றியாகவும் ஸ்ரீசராசு அவருடைய குடும்ப நலனுக்காகவும் அன்னை நன்றியாகவும் திரு ஜோசப் பரவாஸ் குடும்பத்தினுடைய நலனுக்காகவும் கருத்து நிறைவேறும் அன்னை நன்றியாகவும் திரு இருதயவாஸ் வெரோனிகா குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் திரு சாயமான மேரி பாத்மா குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் அன்னை நன்றியாகவும் திரு வினோத் அவர்களுடைய குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும் நலனுக்காகவும் மெல்வின் ரெஜினா வினோத் இவருடைய குடும்ப நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறும் இந்த வகையிலே நாம் வேண்டிக் கொள்வோம். கீழ்கண்ட கருத்துக்களுக்காகவும் நாம் செல்வோம். மேலும் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளின் கல்விக்காகவும் கடன் பிரச்சனைக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும் சபைகளுக்கு சபையப்பன் ஜாபி மேரி ரேவன் ஸ்ரீலா அலன் மேரி ஆண்டியான் குடும்ப நலனுக்காகவும் உடல்நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளைகளின் கல்விக்காகவும் கால்நடை நலனுக்காகவும் வாகனம் நலமுறையில் இயங்க பார்வையாளர் அன்னைக்கு நன்றியாகவும் கவனியர்கள் எலியாஸ் உட்டா அமரியா வில்சன் ரியாசன் உடல்நலனுக்காகவும் படிப்பிற்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும் விவசாயம் செய்யவும் கடைசித்துறைகளுக்கு சத்யநாதன் அந்தோனியம்மாள் லட்சுமிசியா இன்வெஸ்டா காவியராணி குடும்ப நலனுக்காகவும் உடல்நலனுக்காகவும் கால்நடை நலனுக்காகவும் காவியராணி பதினேழாம் பிறந்தநாளில் அன்னைக்கு நன்றியாகவும் பொன்னிமிகு ஆரோக்கியாஸ் ஆரோக்கியமாள் அரிஸ்டலா தாவிது அலனிந்தியா ரித்வி உடல்நலனுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் கால்நடை நலனுக்காகவும் பிள்ளைகளின் கல்விக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும் திருதியப்பட்டு அந்தோனிசாமி உடல்நலனுக்காகவும் சூசரிகண்ணன் அந்தோனிசாமி அந்தோனியம்மாள் புஷ்பநாதன் இவர்களின் ஆங்கிலக்காகவும் பொன்னிமிகு அந்தோனியம்மாள் அந்தோனியம்மாள் இவர்களின் ஆங்கிலக்காகவும் பெங்களூர் ஏஸ்தாஸ் டோமினால் குடும்பத்தினர் நன்றியதற்காகவும் உடல்நலனுக்காகவும் வீடு நலமுறையில் கட்டி முடிக்கவும் அன்னைக்கு நன்றியாகவும் பெங்களூர் அலனாபோஸ் வியாபாரம் நலமுறையாகவும் பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும் சோழபாண்டிபுரம் தேவசித்தம் ஜோஸ்பினமேரி கார்மிக் ரேச்சல் லேடி உடல்நலனுக்காகவும் வேலை கிடைக்கவும் வீடு நலமுறையில் கட்டி முடிக்க அன்னைக்கு நன்றியாகவும் பாசார் ஆரோக்கியசாமி ரெஜினாமேரி ராஜ் ஷைலு உடல்நலனுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும் கல்வடையாருக்கு ஞானமாணிக்கம் பிரான்சிஸ் சேவியர் லாரன்ஸ் ஆரோக்கியசாமி குருசாமி அந்தோனியம்மாள் இவர்களின் ஆங்கிலக்காகவும் சபைகளுக்கு குருசாமி திரௌபதியாமேரி அரசுலம் வினோத் ஆண்டனிராஜ் ஆரோக்கிய ரோஸ்டின் அஸ்வின் சிவானி உடல்நலனுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் கல்விக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும் சபைகளுக்கு குழந்தைசாமி திரௌபதியாமேரி தோமிசாயோ ஜான்சிராணி உடல்நலனுக்காகவும் ஜான்சியை குழந்தை நலம் வேண்டி அன்னைக்கு நன்றியாகவும் கருவிலும் குழு உறுப்பினர்கள் உடல்நலனுக்காகவும் வடக்கத்தியர்கள் ஆரோக்கியராஜ் ஷாஹி மரிமீஷீலா அன்னை சகாயராஜ் மரியம் இல்வானா இவர்களின் குடும்ப நலனுக்காகவும் உடல்நலனுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும் பொன்னிமிகு சாமுவேல் ஜெசிந்தாமரை ஜான் வசந்தராஜ் மோரிலமன் சையத் ஆன்சி நன்றி கருத்துக்களுக்காகவும் உடல்நலனுக்காகவும் கடமைக்கு நெகிழவும் மாதாவுக்கு நன்றியாகவும் சின்னப்பன் குழந்தையம்மாள்
கருத்துக்களுக்காகவும் உடல்நலனுக்காகவும் கடன் பிரச்சனைக்காகவும் மாதாவுக்கு நன்றியாகவும் இறையூர் சபரிமுத்து ரோசாலி வின்சென்ட் ராஜ் டெனிஸ் பிரவீன்குமார் ஜோசப் ராஜ் நன்றி கருத்துக்களுக்காகவும் உடல்நலனுக்காகவும் கடன் பிரச்சனைக்காகவும் நன்றியாகவும் பையன் சுசேமரி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அலெக்ஸ் கவுராஜ் உடல்நலனுக்காகவும் நன்றி கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும் பையனோர் தேவதான் குடும்பம் சின்னப்பன் பெரியநாயகி செபஸ்தியான் அண்ணம்மாள் அரிய சுசை அன்பசாமி அனுராஜ் இவர்களின் நாமங்களுக்காகவும் சபைக்கு ஒத்துநாதன் குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகள் சமாதானத்திற்காகவும் படிப்புக்காகவும் ஆரம்ப நலன்களையும் கடன் பிரச்சனைக்காகவும் நன்றியாகவும் செபஸ்தியானின் குழந்தைராஜ் அந்தோனியம்மாள் ஜான் விஸ்வாஸ் குடும்பங்களுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் காவலர்களுக்காகவும் நன்றியாகவும் செபஸ்தியானின் இருக்கு ஷரிகா சுதனிகா குடும்பங்களுக்காகவும் உடல்நலனுக்காகவும் நன்றியாகவும் மழங்காமல் ரமேஷ் ஜான்வி யாழினி முகில் உடல்நலனுக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் பிள்ளைகளின் படிப்புகளுக்காகவும் நன்றியாகவும் காலவீடு ஜோசப் விமலி டெல்பினேரி ஆகிய விஜயேசர் இவர்களின் குடும்பத்திற்காகவும் உடல்நலனுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் நேரப்பிள்ளைகளின் உடல்நலனுக்காகவும் நன்றியாகவும் அறப்பட்டாளம் சந்தோஷ் செல்வராணி வினோத்ராஜ் மேரிபிரியா குடும்பங்களுக்காகவும் காலநலனுக்காகவும் பிள்ளைகளின் படிப்புக்காகவும் ஜெர்வின் பத்தாம் நாம் தகுதியோடு கொண்டாட நம் அனைவருடைய பாவங்களை அவர்களை அனுப்பிப்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவு வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. Amen.
முதல் வாசகம். மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன். இறைவாக்கினர் சக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 10-13 முடிய. மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன். வந்து உன் நடுவில் குடிக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேருவார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரை என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கிக் கொள்வார். எருசலேமை மீண்டும் தேர்ந்து கொள்வார். மாநிலரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாயிருங்கள்.
அக்காலத்தில் ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டுடைய தூதர் யோசேப்பு கனவு தோன்றி, எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தை ஏறுவது கொள்வதற்காக தேடப் போகிறார் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கின் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீ எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையை மீறி பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கெலா தன் தந்தைக்கு பின் அரசாகுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத் எனப்படும் ஊருக்கு சென்று அங்கே குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கில் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய கார்மெல் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் அன்போடு பாசத்தோடும் ஆண்டவர் பெயரால் அன்னை திருப்பெயரால் நாங்கள் வாழ்த்துகிறோம். திருவிழா திருப்படையிலே நம் அனைவருக்காக ஜெபிக்கின்ற நமது பாசத்தினுடைய பங்கு தந்தை அருள் தந்தை அருள் புஷ்பராஜா பெயராலும், நமது மண்ணின் மைந்தர்கள் அதில் மூத்தவர் அருள் தந்தை அருள் தாசியஸ், அருள் தந்தை யுதிராஜ், அருள் தந்தை ஜெர்மானுஸ், அருள் தந்தை செல்வம் இவருடைய பெயராலும், நமது மறைமாநில குருக்கள் இடதுபட்டினுடைய பங்கு தந்தை அருள் தந்தை தோனி சாவியோ, சீதேவி சாவியார் ஒரு பங்கு தந்தை அருள் தந்தை அக்சீலியம் இவர்கள் பெயராலும், அமெரிக்காவிலிருந்து இந்த திருவிழா நிகழ்வுகளில் பங்கேற்று நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற எம்எஸ்எஃப்எஸ் சபை சார்ந்த அருள் தந்தை பங்கிராஸ் பெயராலும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். Wish you all a very happy feast. எல்லாருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு கர்மெல் மாதாவுடைய திருவிழாவை திருத்தந்தை 13ஆம் ஆசீர்வாத கொடுத்தனுடைய 300வது ஆண்டு விழா 1726 ஜூலை மாதம் 16ஆம் தேதி திருவிழாவை அகில உலக திருச்சபை கொண்டாட வேண்டும் என்று திருத்தந்தை 13ஆம் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். எனவே நான் வந்த பிறகுதான் எனக்கு தெரியும், நெட்டில் பார்க்கும் பொழுது இது 300வது வருஷம் படுறது அப்படின்னு நினைச்சேன். எனவே 300வது ஆண்டு விழா கொண்டாடுவதற்கு கடவுள் திட்டமிட்டு நாம் அத்தனை பேரையும் ஒன்று சேர்ந்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்னை கர்மெல் அன்னைக்கு நன்றி செலுத்துவோம். நமது மறை மாநிலத்தில் கடலூர் என்ற பங்கிலும் மேமான் என்ற பங்கிலும் மட்டும்தான் கர்மெல் அன்னையுடைய பங்கு இருக்கிறது. அதற்கு முன்பாக விக்கேல்புரத்திலிருந்து பிரிக்கப்பட்ட சபரியார் பகுதியில் இருந்த இளையாங்கண்ணி என்பது நம்முடைய இளைப்பங்காக இருந்தது. விக்கேல்புரத்தில் வேலூர் மறை மாவட்டத்தோடு இணைக்கப்பட்ட பொழுது பிரசித்தி பெற்ற திருத்தலமாக உயர்ந்திருக்கிறார். ஏதாவது ஒரு பெரிய மலை இருக்கிறதால அந்த கர்மெல் மலை அங்கே மலையாக இயற்கையாக இருப்பதால் அது திருத்தலமாக மாறி இருக்கிறது. அதே போல நம்முடைய மேமானூர் பங்கும் ஒரு திருத்தலமாக உயர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும் விருப்பமும் வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, கர்மெல் அன்னை பற்றி நான் யோசிக்கிற பொழுது அந்த மலைக்கு 3 முறை செல்வதற்கான வாய்ப்பு இருந்தது. அந்த புண்ணிய பூமிக்கான பயணத்தை மேற்கொள்கிற பொழுது 3 முறை
நான் சென்றிருக்கிறேன். 2 முறை குழுக்களை அழைத்து சென்றிருக்கிறேன். 2019 அப்படி நாங்கள் 3வது முறையாக செல்கின்ற பொழுது அந்த கருங்கல் மலை அடிவாரத்தில் இருக்கின்ற துறவியருடைய மடத்தில் ஒரு 1000 திருக்குறளை ஒப்புக் கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்தது. அந்த இடத்திற்கு செல்கின்ற பொழுது அந்த இடம்தான் யாவை இறைவனை உலகம் முழுவதும் அவர் கடவுள், ஒரே கடவுள் என்பதை உறக்க சொன்ன ஒரு இடமாக இருக்கிறது. ஒவ்வொரு மலையும் நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த பக்கம் ஒரே மலை இருக்கிறது. எகிப்துல சீனாய் மலை ஒரே மலை ஒன்றுதான். சீனாய் மலையில ஏறணும்னா அங்க ஒரு சின்ன கோயில் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு போனோம்னா அவங்க சொல்லுவாங்க, இங்க யாவை இறங்கி வந்து மோயிசனை சந்தித்து அங்கு உடன்படிக்கை செய்து கொண்டால் 10 கட்டளை கொடுத்தார் என்று சொல்லுவோம். எனவே உடன்படிக்கை மலையாக சீனாய் மலை இருக்கிறார் என்று கூட அந்த மலையில ஏறி இருக்கிறார். இந்த பக்கம் வந்தோம்னா இது இஸ்ராயல் நாட்டில் இருக்கிறது. இஸ்ராயல் நாட்டை வடக்கு பகுதி, மத்திய தரைக்கடல் பகுதி, அழகான ஒரு அந்த கடல் ஓடுகிற இடம், ஓரமாக அழகான தோட்டம் இருக்கிறது, பிரசித்தி பெற்ற இடம். அந்த இடத்துல போனோம்னா மிக ரம்மியமாக இன்றும் ஜெபிக்கலாம், தியானம் செய்யலாம். அங்கே இருப்பது போல உணர்வுகளே கிடைக்கும். அங்கு எலியா என்ற தீர்க்கதரிசிகள் இறைவாக்கு வழியாக கடவுள் தன்னுடைய உண்மை தன்மையை, தன்னுடைய கடவுள் தன்மையை, நான் தான் இந்த உலகத்தை உருவாக்கி என்பதை, நான் தான் உங்களை மீட்டுக் கொண்டேன் என்பதை, நான் தான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை உறக்க சொல்கின்ற ஒரு அற்புதமான மலையாக கருங்கல் மலை இருக்கிறது. வெளியே நான் படித்திருந்தார். ஏறக்குறைய 3000 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு போனோம்னா அங்கு எலியா இறைவாக்கில் இருக்கிறார். எதிரணியில ஆகாப், இசபெல் இவர்களுடைய பொய் இறைவாக்கினர் 450 பேர் இருக்கிறார்கள். அவருடைய தினந்தோறும் அவருடைய விருந்தில் அரண்மனை உண்கின்ற அசேரா என்ற குழுவை சார்ந்த 400 இறைவாக்கினர் இருக்கிறார்கள். இப்படி எதிரணியில 450 பேர், சாப்பிட்டிருக்கிறவங்க 400 பேர் அப்படி இருக்கிற பொழுது இவர் எலியா சொல்வார், நான் ஒற்றை ஆளாக இருக்கிறேன். அவர்கள் தான் பொய் வாக்கினர்கள், நான் திருவாக்கினர், அது இறை வாக்கினர். ஒரே ஒரு ஆள் தான். ஒரு ஆளு இந்த 450 பேரோட சண்டை போடுறோம். வாங்க ஒரு சின்ன போட்டி வச்சுக்கலாம். முக கடவுள் உண்மையான கடவுளா, நான் வணங்குகின்ற கடவுள் உண்மையானதா என்று நாம் ஒரு விவாதத்துக்கு கொண்டு வருகின்ற பொழுது சொல்வார், 2 பேரும் 2 காளைகளை கொண்டு வருவோம், பலி செலுத்துவோம், நெருப்பு மட்டும் போடக்கூடாது. எந்த பலியின் மீது, எந்த காளையின் மீது நெருப்பு வந்து பற்றி இருக்கிறதோ அந்த கடவுளை நாம் உண்மையாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பந்தயம், ஒரு போட்டி நடக்கின்ற பொழுது 450 பேர் அழகான காலை வெட்டி தயாராக இருப்பார்கள், பாட்டு பாடுவார்கள், ஜெயிப்பார்கள், பாகாலை இறங்குவார்கள் சொல்வார்கள். பகல் முழுவதும் கத்துக்கிறார்கள். ஆனா இது நடக்கல. ஆனா உடனே சொல்வார், உங்க ஆளை எங்கேயாவது தூங்க போயிருப்பாரு, டூர் போயிருப்பாரு, ஒரு காதல் இருந்தாலும் இன்னும் சத்தமா அடிக்க பாட்டு பாடுங்க. அவர்கள் வாளாலும் கத்தியால் கீறி கொண்டு ரத்தத்தை வர வைத்துக் கொண்டு கத்துகிறார்கள். மாலை வரைக்கும் எதுவுமே நடக்கவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் தான் எலியா சொல்வார், இந்த பீடத்தை நான் அமைக்கிற பொழுது 12 குலத்தின் அடையாளமாக ஒரு பீடம் அமைப்போம். கானான் தேசத்துக்கு வந்தவர்கள் 12 குலத்தை சார்ந்தவர்கள். எனவே 12 கற்களை கொண்டு ஒரு பீடம் அமைத்து நன்றாக வாய்க்கால் வெட்டி தண்ணீரை நிரப்பி பலிபீடத்தின் மீதும் எரிபொருள் மீதும் தண்ணீரை ஊற்றி அது 3 முறை ஊற்றுனேன். நான் வேற தண்ணி ஊற்றிட்டு 10 வச்சா 10வே பத்தாது. ஆனா வாக்கியத்தோடு தண்ணி ஊற்றணும். மேல எரிபொருளை காலை விட்டு வச்சோம் 3 முறை தண்ணி ஊற்றுன்னு சொல்லிவிட்டு சொல்றாரு, ஆண்டவரே நீங்க தான் உண்மையான கடவுள் சொன்னா நீங்க இந்த பலிபொருள் சுட்டேரி. சாதாரண ஜெபம். அவன் காலையிலிருந்து மாலை வரைக்கும் எல்லா ஆர்ப்பாட்டத்தோடு, கோபத்தோடு, எரிச்சலோடு கீறி கொண்டு கத்துகிறான். ஆனால் பாகால் இறங்கி வரவே இல்லை. இவருடைய எளிய ஜெபம், ஆண்டவரே நீங்க தான் உண்மையான கடவுள்னா இந்த பலிபொருளை சுட்டெரித்து உலகத்திற்கு உங்களை காட்டு சொன்னார். அப்படி அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு உடனடியாக பலிபொருள் அங்கு ஏற்கப்பட்டது. வாய்க்கால் வற்றி போய்விட்டது, கற்களெல்லாம் சுட்டெரிக்கப்பட்டது என்று அழகாக அரசர்கள் புத்தகம், முதல் அரசர்கள் புத்தகம் 18 முழுசு படிச்சோம்னா இப்படிப்பட்ட செய்தியை கடவுள் கொடுக்கிறார். இது வரலாற்று செய்தி, கதை கிடையாது, ரீல் போடுவாங்க கிடையாது. ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க, இப்போ ரீல்ஸ் கிடையாது, உண்மை செய்தி, வரலாற்று செய்தி. எனவே ஒரு கடவுள் இந்த உலகத்திலே நான் தான் உண்மை கடவுள் என்று யாவே இந்த நிகழ்வு வழியாக நமக்கு தெளிவுபடுத்திருக்கிறார். எனவே எலியா இறைவாக்கினர் அப்படிப்பட்ட உண்மை செய்தியை உறக்க சொல்லி இடம்தான் கருங்கல் மலை. அவருடைய வரலாறு நிறைய படிச்சோம்னா அவர் வழியாக நிறைய புதுமைகளை கடவுள் செய்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு அவருடைய இறுதி நிகழ்வு என்பது அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பதுதான். அன்புக்குரியவர்களே, இந்த
தொடர்ச்சியாக ஒரு சில மனிதர்கள் அல்லது வனவாசிகள் அல்லது துறவிகள் அந்த மலையிலே அடைக்கல புகுந்தார்கள். இது அழகான இடம், ஜெயிப்பதற்கான இடம், இறை பிரசனத்தை உணர்த்துகின்ற இடம், கடவுளை பாதுகாப்பை கொடுக்கிற இடம் என்று சொல்லி அந்த கர்மேல் மலையை இஸ்ராயேல் மக்கள் தேர்வு செய்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதில் இறை அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். எனவே 12ஆம் நூற்றாண்டு ஏறக்குறைய 1206 அங்கே எருசலேமில் இருந்த ஆல்பஸ் என்ற ஒரு துறவி இவர்களுக்கான சட்ட ஒழுங்குகளை கொடுக்கிறார். வராங்க, ஜெபிக்கிறாங்க, தூங்குறாங்க, சாப்பிடுறாங்க, அப்படிதான் கிடையாது. உங்களுக்கான சட்டத்திட்டங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த ரூல் ஆஃப் லைஃப் என்று சொல்லி அழகான விதிமுறைகளை ஆல்பஸ் ஆஃப் ஜெருசலேம் அவர் கொடுக்கிறார். எருசலேமை சேர்ந்த ஆல்பஸ் இப்படிப்பட்ட விதிமுறைகளை 1206 கொடுக்கிறார். ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட சபை ஒழுங்கை கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு முகலாயர் முஸ்லிமுடைய படையெடுப்பு, அது இஸ்ராயல் நாட்டு முழுசு நிறைய பேர் போனவங்க அருட்தந்தைகள் போயிருப்பாங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான இடங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் முஸ்லிமுடைய கையில் இருக்கு. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட கல்வாரி மலை, அடக்கம் செய்யக்கூடிய செப்புல்கர், ஹோலி செப்புல்கர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் சாவி வச்சிருக்கிறார். காலையில் போய் திறந்து விடுவாரு, சாதம் கூட்டிடுவாரு. நம்ம கிட்ட சாவி கிடையாது. நம்ம கத்தோலிக்கர்களே 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க உலகத்துல, நம்ம கிட்ட சாவி கிடையாது. எனவே முகலாயர்கள் நம்ம முஸ்லிம்கள் பிடித்துக் கொண்டதா அந்த இடத்தோட விண்ணேற்பு மலை கூட ஒரு முஸ்லிம் தாக்குதல் திறந்து விடணும். இப்படி இஸ்லாமியருடைய துருக்கியர்களுடைய படையெடுப்பால் இந்த துறவிகள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இங்கிலாந்து பகுதிகளுக்கும் அவர்கள் புலம்பெயர்கிறார்கள். எனவே 1706 இவர்களுக்கான ஒழுங்குமுறைகள் கொடுக்கப்பட்டாலும் தொடர்ந்து அங்கு வசிக்க முடியாமல் வாழ முடியாமல் இவர்கள் சிதறி போடுகிறார்கள். அப்படி ஆசியா பகுதியில் வந்திருக்கலாம், ஐரோப்பியாவிலும் இங்கிலாந்து பகுதி இருக்கின்ற பொழுது இவர்கள் யாரும் மதிக்கல. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சபை ஏறக்குறைய நொந்து முடிந்து போகிற முட்டை கட்ட வேண்டிய நிலைக்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட அவநம்பிக்கையோடு வேதனையோடு சபை துறவிகள் அங்கு இருக்கின்ற பொழுது அந்த சபையுடைய துறவியா இருந்த சைமன் ஸ்டார்க் என்பவர் வேதனையோடு புலம்புகிறார். நாங்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு என்று புகலிடம் எதுவும் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது, இங்கு தப்பறை கொள்கை இருக்கிறது, நாங்கள் சொல்றது எவனும் கேட்க போறதில்லை. அப்படிப்பட்ட புலம்பலோடு மன்றாட்டை எழுப்புகின்ற பொழுது அன்னை மரியாள் அவருக்கு காட்சி கொடுத்து சைமன் ஸ்டார்க் என்ற அற்புதமான புனிதர் இந்த சபையினுடைய முதல்வராக ஒரு காட்சி கொடுத்த பொழுது இந்த உத்திரியத்தை அணிகின்ற ஒரு பாரம்பரியத்தை கொடுத்திருக்கிறார். நான் உங்களோடு இருக்கிறேன். இது அடையாளம். உத்திரியம் என்பது அடையாளம். இந்த உத்திரியத்தை யாரெல்லாம் அணிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நரக தண்டனையிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்கள், உத்திரிப்பு நிலையிலிருந்து விடுதலை பெறுவார்கள். நான் அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன் என்று சொல்ல ஒரு பாதுகாப்பு செய்தியை, ஒரு நம்பிக்கை செய்தியை, ஒரு ஆறுதலான செய்தியை, தனது உடனிருப்பை கார்மேல் அன்னை அந்த கார்மேல் சபை துறவிக்கு சபை தலைவருக்கு கொடுக்கிறார். இது நடந்தது 1251 ஜூலை மாதம் 16ஆம் தேதி. ஏறக்குறைய 750 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நிகழ்வை அன்னை மரியாள் இறங்கி வந்து ஒரு சாதாரண மனிதரை சந்தித்து இப்படிப்பட்ட அற்புதத்தை, அருள் அடையாளத்தை அவருக்கு வழங்குகிறார். எனவேதான் நம்ம தொடர்ச்சியாக திருச்சபதை எடுத்துக்கொண்டு 1753 நடந்தாலும் எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. 1726 தான் திருச்சபை இதற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட பக்தி முயற்சிகள் கடைபிடிக்க வேண்டும் என்ற செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை பேர் முத்திரை போட்டிருக்கீங்க? 1 2 3 4 5 ஏறக்குறைய ஒரு 20-30 பேர் போயிருப்பாங்க. கைத்தட்டு கொடுங்க. நீங்கள் தான் முத்திரை மாதாவுடைய பிள்ளைகள், நீங்கள் தான் கார்மேல் அன்னையுடைய பிள்ளைகள். நீங்க போட்டு கேட்காதீங்க, நானும் போட்டிருக்கேன். நஞ்சு போச்சா? நான் போட்டிருந்தது ரொம்ப பழசா போச்சு, கிழிச்சு போச்சு, ஒட்டி ஒட்டி போட்டுட்டே இருந்தேன். அருமையானவர்களே, அந்த உத்திரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. வழக்கமாக சொல்வது பேய்கள், பேய்களை தாக்குங்கள், பிள்ளி சுனை கட்டுகள், பகைவர்கள் எல்லாருக்கும் விடுதலை கொடுப்பதாக திருச்சபை மக்கள் பாரம்பரிய செய்தியாக கொடுக்கிறார். இதை கருங்கல் மக்கள் நீங்கள், உத்திரியத்தின் மக்கள் நீங்கள் தான் அந்த பக்தியை சொந்தக்காரத்துக்கெல்லாம் கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். நான் முத்திரை போடுறேன், செயின்லாம் போட்டிருப்பீங்க, நிறைய போட்டிருப்பீங்க இல்லையா? நிறைய செயின் இருக்கும். ஆனா அதனால ஒரு புண்ணியம் கிடையாது. அந்த அழகு தோரணப்பட்டது உங்களெல்லாம் சொல்ல யாரையும் பார்க்கல, யாரையும் சொல்லல. அதெல்லாம் நல்லதுதான். நம்முடைய வசதி வாய்ப்புகள் போட்டுக்கொள்வது நல்லதுதான். அதனால் உங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சியோ ஒரு அருள் பிரசவமோ கிடைக்காது. ஆனால் உத்திரை என்ற சாதாரண ஒரு கருவியை அன்னை மரியாள் உத்தரவாதமாக கொடுத்திருக்கிற பொழுது
கருவியல் அன்னை கொடுத்திருக்கிறார்கள். ஆனா திருச்சபை என்ன சொல்றதுன்னா இது ஒன்றும் மாயம் மந்திரம்லாம் கிடையாது. there is no magic சொல்றாங்க. நீ போட்டதாலே நமக்கு ஒன்றும் கிடையாது, போட்டுக்கிறதுலாம் கிடைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் போட்டுக் கொள்கிற பொழுது நீங்கள் அன்னை மரியாதை அணிந்து கொள்கிறீர்கள், ஆண்டவருடைய செய்தியை உள்வாங்கி வாழ்கிறீர்கள், அந்த நற்செய்தி மதிப்பீடுகளை உள்வாங்கி இருக்கிறீர்கள், அடுத்தவர்களை அன்பு செய்கிறீர்கள், அடுத்தவர்களை மன்னிக்கிறீர்கள், அடுத்தவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறீர்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். இதெல்லாம் வாழ்கின்ற பொழுது இந்த முத்திரையமும் உங்களுக்கு கூடுதலான ஒரு வாய்ப்பையும் அருள் வரத்தையும் கொடுக்கும் என்று சொல்லித்தான் திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, சைமன் ஸ்டாக் வழியாக அன்னை மரியாதை கொடுத்தது திருச்சபையுடைய ஒரு பாரம்பரிய நிகழ்வாகவும் மரபாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து நாம் இந்த கருவேல் அன்னையினுடைய திருவிழாவின் நிகழ்வில் பங்கெடுக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவருக்குமே அன்னை சொல்லிக் கொடுப்பது, நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன். நமக்கு நிறைய விஷயங்கள்ல பாதுகாப்பு தேவைப்படுகிறது. இருக்கிற பரபரப்பான உலகத்தில் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. நான் பாதுகாப்பின் அன்னையாக இருப்பேன். என்னை தேடி யாரெல்லாம் அடைக்கலம் தேடுகிறார்களோ அத்தனை பேருக்கு நான் அடைக்கலம் கொடுப்பேன் என்ற சக்தி வாய்ந்த வார்த்தைகளை தான் தாய்மொழியார் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வை, விவிலிய பாரம்பரியமுள்ள நிகழ்வை, திருச்சபை கொடுத்த மரபு சார்ந்த நிகழ்வை நாம் விழாவாக கொண்டாடி மகிழ்ச்சி அடைகிற பொழுது இன்னும் அதிகமாக நம்ம குடும்பங்களிலே அன்னையை கொண்டு வந்து நிலைநிறுத்தி அருமையான அன்னை எங்களுடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்பாக இருக்கிறார். நாங்கள் சந்திக்கிற எல்லா சவால்களிலும் போராட்டங்களிலும் அவர் எங்களுக்கு துணையாக இருக்கிறார். அவர் எங்களை கைவிடுவது கிடையாது. இப்பொழுது மட்டுமல்ல, மறுமையிலும் அவர் எங்களுக்காக பரிந்து பேசி மீட்பை கொடுக்கிற அன்னையாக இருக்க என்ற உணர்வை நாம் உருவாக்கி கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அருமையான அன்னை உங்கள் வழியாக மகிமைப்படுத்தப்படுவார். உங்கள் வழியாக அவருடைய புகழ் எல்லா இடத்துக்கும் பரவிக்கொண்டே இருக்கும். நான் இருக்கிற இடத்துலாம் யாராவது ஜபத்திற்கு மந்திரிகளாக வருகிற பொழுது முத்திரை போட்டிருக்கேன்னு கேட்போம். நாம் முத்திரை கொடுத்துருவோம். நிறைய அந்துரையார் கோயிலில் சென்னையில் பணியாற்றுகின்ற பொழுது நிறைய பேய்கள்லாம் கொண்டு வருவாங்க. ஓட்டுறோம் பேய் ஓட்டுறது முத்திரத்தை தான் ஓடி போயிடும். புரியுதுங்களா? மந்திரிக்கப்பட்ட முத்திரியத்தை அணிவித்த பொழுது எல்லாமே சடார்ந்தமாக நேரடியாக பார்த்துருக்கேன். என்ன அன்புக்குரிய பெற்றோர்களே, உடன் பிறந்தவர்களே, நம்பிக்கையாளர்களே, நீங்களும் அந்த முத்திரையை அணிந்து கொள்கின்ற பழக்கத்தையும் பாரம்பரியத்தையும் கடைபிடிங்கள். அடுத்தவர்களும் சொல்லிக் கொடுங்கள். நான் சொன்னது போல வெறுமனே அணிந்து கொள்வது அல்ல, அணிந்து கொள்கின்ற பொழுது நான் அன்னை மரியாதையோடு இருக்கிறேன், அவருடைய ஆடையை தரித்திருக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன் உணர்வு இருக்கிற பொழுது நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும், பகிர்வு இருக்கும், நிறைவான வாழ்க்கையை கொண்டாடுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட மக்களாக நீங்கள் உருவாக வேண்டும் என உங்களுக்காக வேண்டுகிறேன், ஜெபிக்கிறேன். ஆமென். தயவு செய்து எழுந்து விசுவாச மன்றாட்டை நாம் சொல்கிறோம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகும் அனைவரும் பாட வேண்டிய பதில். ஆண்டவரே,
அன்பான ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் எடுத்துச் சொன்ன இந்த சில மன்றாட்டுகளையும் திருப்பலியின் ஆரம்பத்திலே வாசிக்கப்பட்ட ஏராளமான திருப்பலி கருத்துகள், உங்களுடைய குடும்ப கருத்துகள் நன்றியர்களை கடவுள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், இன்னும் நம்முடைய உள்ளத்திலே புதைந்து கிடக்கிற ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள், கவலைகள் இவை எல்லாமே நம்முடைய பாதுகாவலை கார்மேல் அன்னையினுடைய பரிந்துரையால் நிறைவேற வேண்டும் என்றும், இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும், நம்முடைய ஊரிலிருந்து வேலை நிமித்தமாக வெளியூர்களிலே வெளிநாடுகளிலே இருந்து கொண்டு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள முடியாமல் இயங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய உறவுகள், சொந்தங்கள் இவருடைய கருத்துகள் நிறைவேறவும், இந்த ஊரில் இருக்கிற நாம் செய்கிற பல்வேறு தொழில்கள் வளர்ச்சி அடையவும், அதன் வழியாக நம்முடைய குடும்பங்கள் வளம் பெறவும், நமக்கு போதுமான நல்ல மழை கிடைக்க பெறவும், நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கடவுள் வாக்களிக்கவும், நம்முடைய சிறுவர்கள், சிறுமிகள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாகவும் சமுதாயத்தில் பெருமைக்குரிய பிள்ளைகளாகவும் வாழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். நாயகனே,
அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உடையதுமான பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, இப்படி பொருள்களோடு உம்மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான தூய கார்மேல் அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணகியான தூய கார்மேல் அன்னையின் பெருவிழா நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியினிடத்ததா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ளுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திரும்பும் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராவியங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் எதிர்க்கின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக
அவ்வண்ணமே இரவு இருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அங்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள். புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பழக்காகவும் சிந்தப்படும் இதன் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதல் அப்பத்தையும் படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணையங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் புயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர் பயணம் புனித மரியாள் என்று சிறப்பாக இந்த கார்மேல் அனைவருடைய நவநாளை கொண்டாடும் இந்த நாளிலே அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகனை கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து பரமருட உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும்
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைச்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு களங்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து வாழ்த்துவோம். தாயோடு பிரசனத்தினால் நாம் பாதுகாப்போடும் நிறை மகிழ்வோடும் வளமான வாழ்வு பெறுவதற்கு முன்னேற்பாடு செய்த அன்பு தேவன். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பேறு பெற்றவர்கள். இறைமக்களே, இந்த தெய்வ
திருப்பதியினுடைய உடையாகி நற்கருணையை பக்தியோடு சொல்ல அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். காரியஸ்தர்கள், அருத்தந்தையர்கள் நற்கருணை கொடுக்க உதவி செய்யும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். காரியஸ்தர்கள், அருத்தந்தையர்கள் ஆலயத்திற்கு வெளியே நற்கருணை கொடுக்க வழிகாட்டவும் உதவி செய்யவும் அன்போடு அழைக்கின்றேன்.
தினமாக மேமாவூரில் இருக்கிற நம்முடைய சொந்தங்கள் அழைத்ததின் பேரில் இந்த பெருவிழா திருப்பதிக்கு வந்திருக்கின்ற உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் இங்கிருக்கின்ற அனைத்து அருந்ததின் மேலால் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் ஹாப்பி ஃபீஸ்ட். எனக்கு கேட்கவே இல்லை. தாயே வாழ்க, கைகள் வேண்டு சொல்லுங்கள். தாயே வாழ்க, பாதுகாவலே வாழ்க, தார்மேல் அன்னையே வாழ்க. சூப்பர். அதோடைய சிவில் அன்புக்குரியவர்களே, உனது தார்மேல் அன்னை மேமாவூரிலே வீற்றிருந்து இந்த ஊரை பாதுகாக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். இந்த அன்னையை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால் நம்முடைய காவல் தெய்வமாக இந்த தாயை பார்க்கிறோம். அது உண்மை. அது உங்களுக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை கண்கூடாக பார்த்திருக்கிறீர்கள், அனுபவித்து இருக்கிறீர்கள். சிறப்பாக பங்கு அளவிலும் இந்த தாய் பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து நம்மை பாதுகாத்து இருக்கின்றார், பாதுகாக்கின்றார், இனியும் பாதுகாப்பார். நமக்காக பரிந்து பேசி இறைவனிடமிருந்து ஆசிரியை ஒவ்வொரு நாளும் பெற்று தந்து கொண்டிருக்கின்ற இந்த தாய்க்கு நாம் அவனால் எடுத்து சிறப்பாக இந்த நாளிலே திருவிழா கொண்டாடுகின்றோம். அன்னைக்கு உயிரிய ஒரு வணக்கத்தை செலுத்தி இறைவனை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, உண்மையை சொல்லணும்னா ஏதோ ஒரு நடக்கும் எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உள்ளத்திலிருந்து பொங்கி வடிந்து கொண்டே இருக்கிறது. இந்த திருப்பலி ஒரு அமைதியான, ஒரு பக்தி நிறைந்த திருப்பலியாக அமைந்ததில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த தொடக்கத்தில் இருக்கின்ற இந்த பிள்ளைகள் முதல் வெளியில் கடைசியாக அமர்ந்திருக்கின்ற இந்த பந்தல்ல கடைசியாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தாய்மலை இருந்து பார்க்கின்ற போது எல்லோருமே இந்த திருப்பலியிலே முழுமையாக பங்கெடுத்தீர்கள், அதுவும் பக்தியாக பங்கெடுத்தீர்கள். அதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நேற்றைய நாளிலே உங்களை அன்பாக அழகாக கேட்டுக்கொண்டேன். எல்லோரும் நேரத்தோடு வாருங்கள், முழு திருப்பலியில் பங்கெடுங்கள், பக்தியோடு நற்கருணை உட்கொள்ளுகிறேன். ஏறக்குறைய அல்ல, எல்லோருமே முழு திருப்பலியில் பங்கெடுத்தீர்கள், பக்தி அடைகிறார்கள். அதை தாண்டி நம்முடைய தாய் நம்மை பார்த்து மகிழ்கிறார். அந்த மகிழ்ச்சி நிச்சயம் அவருக்கு ஆசிரியர் அவர் அள்ளி தந்து கொண்டே இருந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த தாயை எப்பொழுதும் சிக்கனம் பிடித்துக் கொள்ளுங்கள். சிறப்பாக மறைமுறையில் அறிந்ததை அவர் சொன்னார். நான் எங்க போனாலும் இந்த உத்திரியை நான் எல்லோருக்கும் எடுத்து சொல்வேன், உத்திரியத்தை அணிய சொல்வேன். இப்ப நம்ம ஊர்ல நிறைய பேர் போட்டுட்டு இருந்தீங்க, கொஞ்சம் வயசாக இருக்கலாம் வச்சுக்கொண்டிருக்கீங்க. ஏனென்றால் சென்ற ஆண்டு அருந்ததை அவர்கள் உங்கள் எல்லோருக்கும் அதை வாங்கி அதை காணிக்கையாக கொடுத்தார். நம்முடைய அருந்ததை இறுதியில் சொன்னார். எனவே அதை வைத்திருப்பவர்கள் அவரோட ஓகே வைத்திருப்பவர்கள் உங்களுடைய கழுத்தை அணியுங்கள். நிச்சயம் நம்முடைய தாய் உங்களை எல்லா விதமான அழிவிலிருந்தும் உங்களை பாதுகாப்பார். அன்புக்குரியவர்களே, நேற்று மறைவுகளுக்கு கேள்வி கேட்டேன், இன்னைக்கு நீங்க அதை எழுதி போடுவீங்க. இன்னைக்கு மறைவுகளுக்கு ஒரு கேள்வி இப்பயே வச்சிருந்தேன். உத்திரியத்தை அணிவதால் நாம் யாரை அணிந்து கொள்கிறோம்? அது நீங்க எழுதி போடுங்க. நாளைக்கு அதற்கான பரிசு வழங்கப்படும். உத்திரியத்தை அணிவதால் நாம் யாரை அணிந்து கொள்கிறோம்? தந்தையுடைய மறைவுகள் என்பது அவர் சொன்னது. இன்னும் ஒரு கருத்தை அவர் அழகாக சொன்னார். உத்திரியத்தை அணிவோர், உத்திரிய தாயிடம் பக்தி கொண்டிருப்போர் சாவில் இருந்தும், அதாவது பாவத்தில் இருந்தும் உத்திரிக ஸ்தலத்திலிருந்து மீட்கப்பட்டு மீட்படை அடைவீர்கள், மோட்சத்தை அடைவீர்கள். எனவே இந்த தாய் பாதுகாக்கின்ற தாயாக இருந்தால் நம்மை வழிநடத்திக் கொண்டிருந்தார். எனவே இந்த தாய்க்கு நாம் வணக்கத்தை செலுத்திக் கொள்வோம். இந்த தாயின் வழியாக இறைவனை எப்பொழுதும் ஆராதிப்போம். சிறப்பாக இந்த நாளிலே நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று வந்து இந்த பெருவிழா கூட்டு பாடத்திருப்பதை நிறைவேற்றி நமக்கு இறையாசிரியர் பெற்று தந்தவர் வேடர் திரு எல்ஏ அருள்பம் அவர்கள். பாண்டிச்சேரி அங்கே நம்முடைய மறைமாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை சொத்துக்களையும் நிர்வாகியாக தந்தை அவர்கள் இருக்கின்றார். தந்தை அவர்கள் என்னுடைய ஞான தந்தை. அவரை பார்த்து எங்க அப்பா என்ன சாமியாராக்கணும்னு ஆசைப்பட்டாரு. எங்க பெற்றோருடைய செலவும் தந்தை அவருடைய செலவும் என்னை குருவானவராக மாற்றி, நான் அவரை பார்த்து
பெற்றோர் அவரை பார்த்து, அதுவும் எந்த ஒரு காலகட்டத்தில் என்றால் தந்தை அவர்கள் எங்களுடைய பங்கிலே கலப்பணி ஆற்றுகின்ற போது, பிரதரா இருக்கும் ஃபாதரா இருக்கும்போது அது எளிதாக நடக்கும். ஒரு அருந்தந்தையர்களுடைய செயல்பாட்டினால் பங்குமன்றம் மீட்கப்படுவார். ஒரு அருட்சகோதரால் மீட்கப்படுகிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய விஷயம். எனவே அந்த அருட்சகோதராக இருக்கும்போது தந்தை அவருக்கு எந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக பழகுபவராக, அவர்களோடு தோல் கொடுப்பவராக, ஜெபிப்பவராக இருந்திருந்தால், என்னுடைய தந்தை அவர் மீது ஏதோ ஒரு அன்பு கொண்டு அவருடைய பெயரை எனக்கு வைத்திருக்கிறார், அவரை போலவே நான் உருவானவராக வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பார் என்று நினைத்து பார்க்கின்ற போது ஆச்சரியமும் மகிழ்ச்சியுமாய் எனக்கு இருக்கிறது. எனவே இந்த அருள் தந்தை பொதுவாக இவரை பற்றி நிறைய விஷயங்கள், இந்த ஒரே ஒரு கருத்தை மட்டும் நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இவருடைய திருப்பதி, இவருடைய மறைமுறை எப்படி இருக்கும் என்றால் உள்ளத்துக்கு அது ஒரு ஆறுதலாக இருக்கும். நீங்க இந்த சில கூட நீங்க அனுபவித்திருக்கலாம். அவருடைய திருப்பலி, அவருடைய அந்த பாடல் திருப்பலி, அவருடைய மறைமுறை, அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நாம் பாருங்க, அருந்தந்தையர்களை எல்லோரும் அழைக்கிறேன் என்று நான் சொன்னேன். அது எந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தை தொட்டிருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்லுகிற போது பாருங்கள், ஒவ்வொரு அருந்தந்தையாக தனிப்பட்ட விதத்தில் அவர்களுடைய பெயர், அவருடைய பொறுப்பு என்று அந்த ஒரு சிறிய விஷயத்தையும் எவ்வளவு அழகாக சொன்னார். அது உள்ளத்திலே அப்படியே பதிந்தது. ஆக அவருடைய வார்த்தையாக இருக்கட்டும், அவருடைய மறைமுறையாக இருக்கட்டும், அவருடைய திருப்பலியாக இருக்கட்டும், உள்ளத்துக்கு ஆறுதல் தருவதாக, உள்ளத்திற்கு ஒரு இதத்தை அளிப்பதாக இருக்கும். இந்த திருப்பலியை அதை நாம நிச்சயம் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இப்படி ஒரு நல்ல ஒரு அருந்தந்தையாக நம்முடைய மறைமாவட்டத்திலே மூத்த தந்தையாக இருக்கின்றார். நம்முடைய எளிய அழைப்பேற்று நான் வந்திருக்கின்ற தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியை நம் கைத்தறி தெரிவித்துக் கொள்வோம். இந்த நன்றியை அன்பின் அடையாளமாக இந்த பொன்னாளையை நம்முடைய பெரிய காரியத்தார் திரு உத்திரியராஜ் அவர்கள் அணிவித்து தந்தைக்கு மரியாதை செய்வார்கள். காரியக்காரர்கள் அனைவருமே, பொன்னாளை அணிவிக்கின்ற காரியக்காரர்கள் அனைவருமே, அன்போடு அணிவிக்கின்ற காரியக்காரர்கள் அனைவரும் கைத்தறி நம்முடைய நன்றியை திருப்பதிக்கு வந்து நமக்கு இறையாசிரியர் பெற்றிருக்கிறார். பல உதவிகளை நம்முடைய பங்கு ஆலயத்திற்கு அவர் செய்திருக்கிறார் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தந்தை அவர்களுக்கு நன்றி கூறி இந்த பொன்னாளையை அவருக்கு அனுப்பி கொள்கிறோம். கைத்தறி அடுத்ததாக உபாகாரிகளுடைய பேருதவி. எனவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாளையை அறிவித்து வருகின்றோம். அருட்தந்தை ஜெர்மானோஸ் கிருதிராஜ் அவர்களும் இந்த ஆலயம் நலமாகுவதற்கு மிகச் சிறப்பாக வெளியிலே இருக்கின்ற மாதா பீடம் இந்த அளவு அமைவதற்கு உதவி செய்திருக்கிறார். இன்னும் அவ்வப்போது எனக்கு நல்ல ஒரு அறிவுரை, நல்ல ஒரு ஆலோசனை வழங்கி அவர் என்னை எப்படி இருக்க வேண்டும் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். தந்தை அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை அந்த நாளை மூலம் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய மறைமாவட்ட அருந்தந்தையர்கள் சிறப்பாக நம்முடைய திருக்கோயிலூர் மறைமட்டத்தை சார்ந்த அருந்தந்தை மூத்த குரு, இந்த திருக்கோயிலூர் மறைமட்டத்தில் இருக்கின்ற அருந்தந்தையர்கள் சிரித்த முகத்தோடு இனிமையாக பழகக்கூடியவர். கருத்துக்களை, நல்ல கருத்துக்களை என்றால் அதை அழுத்தமாக பதிப்பவர். இன்னும் எல்லோரையும் கரங்கோத்து வழிநடத்தக்கூடியவர். அவரோடு இருக்கின்றவர்கள், இவர் அவரோடு இருக்கின்றவர்களை நண்பர்களாக பார்க்கக்கூடியவர்கள். சிறப்பாக நெடுங்கொண்டு பங்கில் இருக்கின்ற அருட்சகோதரர்களோடு மைண்டல் சுக்கரவார சபையினர் இருக்கின்றனர். அவர்களோடு ஒரு அண்ணனை போல வழங்கி மிகச்சிறப்பாக அந்த பங்கினை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். தந்தை அவர்கள் நம்முடைய எளிய அதை நடக்காத உள்ளத்திலே வைத்து சிறப்பாக இந்த திருப்பதிக்கு வந்து நமக்காக செலுத்திருக்கின்றார். தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியை இந்த பொன்னாளையின் மூலம் நாம் தெரிவிப்போம். நம்முடைய பக்கத்து
நிறைய பங்கிலே என்ன செய்ய வேண்டும் என்று நிறைய கருத்துக்களை கொடுப்பவர் அழகாக அவருடைய பங்கிலே நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அழைப்பின் பேர் அவர் இங்கு வந்திருக்கிறார். தந்தையவர்களுக்கும் நம்முடைய நன்றியை இந்த மதானை மூலம் அவர் எடுத்துக் கொள்வோம். நம்முடைய உறவினர் அருந்தந்தையர்கள் சிறப்பாக இந்த விடுமுறையிலே நம்முடைய ஊருக்கு வந்து அன்பு நண்பர் இந்த பாதையில அருந்தந்தை புதிய ஒரு பட்டம் வாங்கினார். புதிய ஒரு கலாஸ்டிரியோ அவருக்கு நமது நன்றியை மூலம் தந்தை அவர்கள் சிறப்பாக நற்செய்தி தூதுவ சபையை சார்ந்தவர் நம்முடைய ஜெர்மான் யுவராஜ் அவர்கள் தந்தை அவர்களை அழைத்து இந்த பாடல் குடியரசு முதல் இந்நாள் வரை திருவடிபாடு எல்லாம் நலமாக அமைய இன்னும் பீடம் எல்லாம் பூக்களால் நலமாக அலங்கரிக்கப்பட உதவி செய்த நம்முடைய மாசத்துக்குரிய அருட்சகோதரிகள் சிறப்பாக இந்த நாளிலே நான் கண்ணே பெற்றது போல அப்படி போல இந்த மங்களாரத்தை எடுத்து வந்து எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு சிஸ்டர் அவங்க எக்ஸ்ட்ரா செலவு வச்சுட்டாங்க இருந்தாலும் நீங்கள் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக நேர்த்தியாக அந்த மங்களாரத்தை எடுத்து இந்த திருப்பதியை நீங்கள் போக்குவதற்கு உதவி செய்தீர்கள். இவற்றையெல்லாம் இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் எல்லாவற்றும் நலமாக இருப்பதற்கு உதவி செய்த ஒவ்வொரு நாளும் நம்ம உதவி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய மாசத்துக்குரிய அருட்சகோதரிகள் சிறப்பாக காவிய அருட்சகோதரி நம்முடைய கைத்தறி அவர் அருட்சகோதரிகளார் அருட்சகோதரி அவர்களுக்கு அறிவித்து மரியாதை செய்து ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உபதேசியார் திரு ஜெகநாதன் அவர்களை அப்போது அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, காரியஸ்தர்கள் ஆரோக்கியராஜ் அவர்கள், திரு ஜார்ஜ் சகாயநாதன் அவர்கள், திரு பெஞ்சமின் காரியனார், திரு மலையப்பன் காரியனார், திரு அம்மைசாமி காரியனார், திரு சூசை காரியனார், திரு அமோர் கோதாஸ் காரியனார், திரு ஜேம்ஸ் காரியனார், திரு ராய் காரியனார். அன்பு காரியனார் ஜபத்தினாலும் தங்களுடைய உடல் உழைப்பினாலும் இந்த பங்குக்கு மிகப்பெரிய உதவியாக முதுகெலும்பாக இருந்து வருகிறார்கள். எனவே கனியின் சேனையினர் அனைவருக்கும் நம்முடைய ஆலயம் மேரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை அவர்களுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த
மொத்தம் 50,000 கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள். அதே வழியாக திருமதி ஷீலா மன்னத்திற்கும் மற்ற அலங்காரங்களுக்கு வாங்குவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். எங்களுடைய ஊரினுடைய உறவினர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த புதிதாக கொடுக்கப்பட்ட பேனை நிறைய வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அலங்கார விளக்கம் போயிடுவாங்க, எதுவுமே கொடுத்தது கிடையாது. எப்பயாவது வந்தா குடிக்க கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் தான் கொடுத்துருக்கிறேன். எனவே இந்த ஒரு மரியாதையை இவர்கள் செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. எனவே ஜான் வின்சுலாஸ் அவர்களை இந்த பொன்னாடை பெற்றுக் அன்போடு அழைக்கின்றேன். ஜான் ஆல்பர்ட் அவர்களை இந்த பொன்னாடை பெற்றுக் அன்போடு அழைக்கிறேன். ஆலயத்திற்காக எப்பொழுது உதவி என்று அழைத்தாலும் வருகின்ற இளம் பிள்ளைகள் இவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஜான் வின்சுலாஸ், ஜான் ஆல்பர்ட் கைதட்டி இந்த இளைஞர்கள் இதெல்லாம் செய்து மாற்றுவதற்கு உதவி செய்த இளைஞர் லெனின் அவர்களை மற்றவர்கள் மாதா வைத்துக் கொடுத்த இன்னும் எந்த உதவியாக இருந்தாலும் தயக்கப்படாமல் என்று உறுதியோடு இருக்கின்ற நம்முடைய திரு கெவின் சிறப்பாக இந்த நவராத்திரியில் நம்முடைய திருப்பதி எல்லாம் நேரடி ஒளிபரப்பு செய்ய மெர்சி டிவி உரிமையாளர் நீங்க யூடியூப்ல மெர்சி டிவி அப்படின்னு நினைச்சீங்கன்னா வரும். நம்முடைய திருப்பதி திரு கெவின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். நம்முடைய உறவுக்கார மக்களும் பார்ப்பதற்கு உதவி செய்த திரு மார்சின் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவருடைய உதவி செய்த நண்பர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். திரு நேவிஸ் லோத் நண்பர்களை லோத் இந்த கம்பெனி விலை நிதிஷா இதுவும் அதிகமான நண்பர்களை எதிர்காலத்தில் அவரை உதவி செய்ய ஒரு அறிவிப்பாளர் போடுவாங்க. ஆண்டவரே, விண்ணக உணவை கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணகியாரே புனித கார்மேல் அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அதை வணங்கி நாம் செபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய கார்மேல் அன்னையின் தாய்மை பேற்றின் வழியாக மனிதத்தை கனிகரங்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசையால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று திருவிழாவை கொண்டாட இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு இன்று எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் உள்ள இறைவன்
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள்.